வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் நம்ம கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி வழக்கமாக பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்து வரக்கூடிய வாரங்களில் அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அப்படி இந்த வாரம் பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே கமாடிட்டிஸில் இந்த வாரம் முதல்லேருந்து ஆரம்பித்து பார்க்கலாம். அதில் கோல்டு வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 11 மணி அளவில் $2636 ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. ஸோ கடந்த வாரமும் இந்த வாரமும் பார்த்திங்கன்னா 2650க்கும் 600க்கும் உட்பட்டே மேக்ஸிமம் இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு மிகப்பெரிய மாற்றங்கிறது இந்த 2 வாரங்களாக இல்லாமல் கோல்டில் ஒரு அமைதி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அமைதிக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு வேகம் எந்த பக்கமானது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக தான் இருக்குது. இருந்தாலும் நமக்கு 2699 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ், கீழே 2600ங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட். ஸோ இதில் எதை பிரேக் பண்ணுதோ அந்த பக்கம் அதனுடைய பயணம் வேகம் எடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். ஸோ இந்த ஒரு மூமெண்ட்டை நமக்கு வரக்கூடிய வாரத்தில் கோல்டு எப்படி தருதுன்றதை காத்திருந்து பார்ப்போம். அடுத்து சில்வர் கோல்டு போலவே சில்வரும் $31க்கும் $30க்கும் அது தடுமாறிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 32.10 தாண்டி ஒரு வேகம் எடுத்து மேலே போனாலும் கூட அதன் பிறகு அதனுடைய வேகம்ன்றது இல்லாமல் திருப்பி மறுபடியும் இந்த $30 நெருங்கி இந்த இடத்துலேயே ஒரு சப்போர்ட்டையும் எடுத்து தொடர்ந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு பேரலல் லைன் வரைஞ்சி விட்டுருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் பேரலுக்கு உள்ள இது க்ளோசிங் எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்குது. அதை மீறி வெளியில் வரும்போது அது ஒரு முக்கியமான பகுதியை நோக்கி எந்த பக்கம் வேகம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் ஒரு சான்ஸாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அப்படி வரைஞ்சி வச்சுருக்கிறது. நீங்கள் கூட அப்படி ஒரு பேரலல் சேனல் வரைஞ்சி கூட நமக்கு தொடர்ந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டில் இருக்கும்போது அதுலேருந்து அது எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த பேரலல் சேனல் யூஸ் ஆகுங்கிறத காட்டி கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு அந்த மாதிரி போட்டிருக்கேன். பார்ப்போம் வரக்கூடிய வாரத்தில் அந்த பேரலில் விட்டு அது எந்த பக்கம் வெளியில் போகுதோ அது நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நம்முடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு எந்த அளவுக்கு உதவுது அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயில் $67.30 ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. இதுலேயும் நமக்கு அந்த $72க்கு உட்பட்டே தான் இதனுடைய மூமெண்ட் இருந்துகிட்டு இருக்கு. கீழே $65 கூட நெருங்கிறது இல்லை, $67 சப்போர்ட் எடுத்து மேலே திரும்பிக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த சப்போர்ட் ஏரியாவை நோக்கி தான் இந்த வாரமும் நின்றுக்கிட்டு இருக்கிறத இப்போ குறிப்பாக நின்றுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ வரக்கூடிய வாரத்தில் இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு குறுகிட்டே வர்றதை நம்ம பார்க்குறோம். 72.67 அப்புறம் 72.67 இப்போது கிட்டத்தட்ட அந்த 67க்கு வந்துருச்சு. 70.67 இந்த வாரம் மூமெண்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுலேருந்து ஏதோ ஒரு இந்த குறுகளை வெடித்து வெளியில் போகும்போது அடுத்த கட்டமாக அது மேலே போகிறதுக்கோ இல்லை கீழே போகிறதுக்கோ ஒரு வேகம் எடுப்பதற்கு சான்ஸை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி க்ரூட் ஆயிலில் நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் வரக்கூடிய வாரம் எப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்டை கொடுக்குதுன்னு. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவில் மேலே போகும்போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்காது. இருந்தாலும் அது எப்படி செயல்படணுமோ அதில் மாற்றம் வராது இல்லையா? அது எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பார்க்கலாம். நிஃப்டி 2677 இந்த வாரம் க்ளோசிங் போயிருக்கு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் 2610 தாண்டி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது மேலே வந்துருச்சே, இனி மேலே தான் போகுமான்னா எஸ், வாய்ப்புகள் அப்படி எப்படி வரும் அப்படின்னா நமக்கு இந்த திங்கட்கிழமை இந்த வாரத்தினுடைய உச்சமான 24,751 அப்படிங்கிறது இந்த வாரத்தினுடைய உச்சம். அதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்து மேலே போகும்போது 25,395 தான் அடுத்த கட்டமாக வரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய மூமெண்ட் 25,000 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்து அடுத்த வாரம் மூமெண்ட் இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி RBI பாலிசி ரிப்போர்ட் வந்திருக்கிறது. பங்குச்சந்தைக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவ்ங்கிறது அடுத்து வரக்கூடிய வாரம் நமக்கு உணர்த்துதலை தரும். இருந்தாலும் தொடர்ந்து அது மேலே ஏறணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 24,750க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது மட்டுமே அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஸோ இந்த வாரம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ கன்ஃபர்மேஷனை அடுத்த வாரம் மார்க்கெட் கொடுக்குதா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸை நீங்கள் வைக்கிறதுக்கு வாய்ப்புகளை எடுத்துக்கோங்க. அடுத்த செக்டார்களை பார்க்கலாமா? செக்டார்களில் நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 53,509 க்ளோசிங் போயிருக்கு. குறிப்பாக பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டை கொடுத்து கிட்டத்தட்ட ஏற்கனவே சென்ற உச்சத்தை நெருங்கிக்கிட்டு இருக்குது. 54,350 தான் போன பழைய உச்சம். அந்த உச்சத்தை நெருங்கி மறுபடியும் இது செல்றதை நம்ம பார்க்க முடியுது.
இந்த குறிப்பிட்ட இந்த வாரம் வந்து ஒரு நல்ல 51,850 திங்கட்கிழமை நெருங்கியிருந்தாலும் அங்கேருந்து திரும்பி ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து அன்றைக்கே ஒரு சிம்பிளாக அந்த பர்டிகுலர் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கிறத தான் பார்க்க முடியுது. ஸோ அடுத்து 3 நாட்கள் தொடர்ந்து நல்ல ஒரு ஏற்றம். இன்றைக்கி அதில் ஒரு பிரித்து எடுத்திருந்தாலும் கூட தொடர்ந்து மேலே ஏறும்போது 54,360 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதையும் கடந்துருச்சு அப்படின்னா 56,320 அப்படிங்கிறது தான் அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக நான் இந்த நிஃப்டி பேங்க்கில் பார்க்குறேன். ஸோ ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கிடச்சி இது மேலே போய்கிட்டு இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது. இன்னும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது அப்படின்னா நமக்கு பேங்க் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணதில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். போன வாரமே நான் சொன்னேன், ஒரு முதல் முயற்சியாக இந்த பர்டிகுலர் லெவலில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா நமக்கு நல்ல லாபத்தை தரும்னு. அப்படி நீங்கள் ஏதாவது இனிஷியலாக ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு போன வாரம் போயிருந்தீங்கன்னா கூட இந்த பர்டிகுலர் பேங்க் ஸ்டாக்ஸில் இந்த வாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. தொடர்ந்து ஏற்றத்தை கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அடுத்த செக்டர் பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி 24,850 நம்முடைய ரெசிஸ்டன்ஸு 24,703 க்ளோசிங் போயிருக்கு. இந்த வாரத்தினுடைய உச்சம் 24,830 அப்படிங்கிற உச்சத்துக்கு போயிருக்கு. ஸோ ஒருவேளை வரக்கூடிய வாரம் 24,850 தாண்டி க்ளோசிங் போகும்போது அடுத்த கட்டமாக 26,200 வரைக்கும் போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை, புதிய உச்சத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை ஒரு வேளை ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு திரும்பிச்சுன்னா மீண்டும் 24,050 முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. ஏன்னா கடைசி நாள் இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது ஒரு டோஜி பேட்டர்னில் முடிஞ்சிருக்கிறதுனால அதனுடைய கன்ஃபர்மேஷன் அதை தாண்டலை அப்படின்னா டெஃபினட்டாக கீழே சப்போர்ட்டை நோக்கி மறுபடியும் வருவதற்கு வாய்ப்புகளாக மாறிடும். அடுத்து வரக்கூடிய வாரம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எதை கொடுக்குதுங்கிறத காத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி 44,716 க்ளோசிங், 44,940 நெருங்கி வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு புதிய உச்சத்தை நெருங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து இதனுடைய ஏற்றமானது இருக்கும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக 47,130 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அப்படி ஒருவேளை இந்த 44,940 ரெசிஸ்ட் ஆச்சுன்னா 43,590ங்கிற கீழே இருக்கக்கூடிய பேஸ் சப்போர்ட்டுக்கு வருவதற்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நிஃப்டி ஐடியில் பார்க்குறேன். வரக்கூடிய வாரம் எப்படிப்பட்ட மாற்றங்களை தருதுன்றதை காத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா 22,434 க்ளோசிங், 22,695 நோக்கி அதனுடைய பயணம் இருந்தாலும் இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இல்லாமல் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ வரக்கூடிய வாரம் 22,695 கடந்தால் 23,100 அப்படி வாய்ப்பு தராமல் கீழே வரக்கூடிய வாய்ப்பாக மாறினால் 21,950ங்கிற சப்போர்ட்டை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளாக மாறிடும். ஸோ பார்மாவில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த 57,744 க்ளோசிங், 58,320 நோக்கி அதனுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த கடந்த 2 வாரங்களும் 58,320க்கும் 57,000க்கும் நடுவிலேயே அதனுடைய முயற்சியானது இருந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் தான். இதுவும் ஒரு பேரலாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். முதல்ல நான் சில்வரில் போட்டு காமிச்சது மாதிரி இந்த பேரலுக்குள்ளே தான் இப்போ இது சிக்கிக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் எங்கேருந்து பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் ஒரு சுறுசுறுப்பு எடுக்கிறதுக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். வரக்கூடிய வாரம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை எஃப்எம்சிஜி தருதான்றதை காத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ 23,960 க்ளோசிங், 24,040ங்கிற நெருக்கத்துக்கு இது கிட்டத்தட்ட வந்திருக்கிறத நம்ம பார்க்கும்போது தெரியுது. பொறுமையாக ஏற்றம் கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஒருவேளை இந்த பொறுமையான ஏற்றம் அடுத்த வாரம் 24,040 கடந்துச்சு அப்படின்னா 24,490 அடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகும். வாய்ப்பு தராமல் போன சில வாரங்களுக்கு முன்னாடி திரும்பின மாதிரி திரும்பும்போது கீழே சப்போர்ட்டாக 22,930ங்கிறது நிஃப்டி ஆட்டோவுக்கு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. ஒருவேளை 24,040 கடக்கும்போது ஒரு நல்ல ஏற்றமானது ஆட்டோ செக்டரில் வருவதற்கு வாய்ப்புகளாக கூட மாறிடலாம். காத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி 1073 க்ளோசிங். ஸோ நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு 1040 கடந்து முதல் க்ளோசிங் வந்திருக்கு. ஸோ அடுத்த கட்டமான 1120 தான் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ். ஸோ 1040 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக மாறி இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் செக்டர்லேயும் நல்ல ஒரு பவுன்ஸ் கிடச்சி திருப்பி மேலே வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் இந்த இடம் 1060 நெருங்கி வரும்போது அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்ட் ஆகிற மாதிரி நமக்கு இப்போது சில வாரங்களுக்கு முன்னாடி அந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்ததுனால
அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்ட் ஆகிறத பார்க்குறோம். ஸோ 1100க்கு மேலே தாண்டி போகும்போது தான் நமக்கு ஒரு வேகம் எடுக்கிறதுக்கு அடுத்த கட்டங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுது. பார்ப்போம் வரக்கூடிய வாரம் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை தருது. அடுத்த நிஃப்டி மெட்டல் 9397 அதனுடைய க்ளோசிங் போயிருக்கு. பொறுமையான ஏற்றம், ஆனால் நிலையான ஏற்றமாக இருக்குது. கிட்டத்தட்ட 8620ங்கிற லோவுக்கு நெருங்கி வந்துட்டு அங்கேருந்து படிப்படியாக ஏறி இந்த லெவலுக்கு வந்திருக்கு. அடுத்து 9805 அப்படிங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கீழே சப்போர்ட்டாக 8950 இருந்து இதனுடைய அடுத்த கட்டங்களை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து ஏற்றத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ். இதுவும் அப்படி தான், பொறுமையான ஏற்றம், ஆனாலும் கொஞ்சம் நிலையான ஏற்றமாக போய்கிட்டு இருக்குது. 11322 இந்த வாரம் க்ளோசிங். 11480 அப்படிங்கிறது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதை நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. அதை உடைக்கும் போது 12000 12650 முக்கியமான ரெசிஸ்டன்ஸுகளாக வரும். கீழே 10700 முக்கியமான சப்போர்ட்டுங்கிறத மறந்துடாதீங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவில் 24610க்கு மேலே க்ளோசிங் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த 4 வாரங்களாக நான் அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதற்கு மேலே போய் சேஃபாக ஒரு க்ளோசிங் வரும்போது மட்டும் நமக்கு தொடர்ந்து அடுத்த கட்டங்களை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளை தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். பட் இந்த வாரம் அதனுடைய க்ளோசிங் அதை நெருங்கி இருக்கிறதுனால தொடர்ந்து வரக்கூடிய வாரம் மேலே ஏற்றத்தை கொடுத்து மேலே கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு அடுத்த லெவல்ஸை நோக்கி மேல் நோக்கி செல்கிறதுக்கு வாய்ப்புகளை தருங்கிறத மறந்துடாதீங்க. அப்படி இல்லாமல் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் என்னுடைய சிம்பிளாக திரும்பி 24610 கீழே க்ளோசிங் வரும்போது பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவில் இப்படி ஒரு சீரியஸ் கண்டிஷன் இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய வாரம் ஒரு முக்கியமான வாரமாக நமக்கு பங்குச்சந்தையில் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோவில் என்னுடைய தேர்வுகளாக நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரேக் அவுட் பங்குகளை உங்களோட பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.